உள்ள அனைவருக்கும் வணக்கம். அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கிடைத்த ஒரு செய்தி பொய்யான தகவலாக தான் இருக்கு என்பது ஒரு ஆசை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய சேவை விவசாயிகளுக்கு தேவை. இன்னும் 1 மாத காலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலருக்கு பணி மாறுதல் கிடைக்கப்படுறதா ஒரு தகவல் கிடைச்சிச்சு. அது பொய்யா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தகவல். இல்லை அது உண்மையை சொல்லிடுறேன். அது என்னுடைய பொய்யா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டேன். எல்லாருடைய ஒட்டுமொத்த விவசாயியோட ஆசைன்னு சொல்லிட்டேன் மேடம். தவறு கிடையாது. உங்களோட சேவை இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து தேவை. அடுத்து முதலாவது கோரிக்கை நமது வேளாண் துறை இணை இயக்குனர் அவருக்கு தான் அட்மா நிதின்னு சொல்லி கொண்டாட ஒரு இதுக்கு ஒதுக்குறாங்க மேடம். அந்த அட்மா நிதியை 6ஆம் மாசத்துக்குள்ள அந்த நிதியை ஒதுக்கி இருக்கணும். குஜராத்துக்கு ஒதுக்கிடுறாங்க. ஆனால் அந்த குஜராத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியை இந்த வரைக்கும் செலவு பண்ணல. ஏன் அந்த கொண்டாட தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க? அதுக்கான மறு நிதி வந்துச்சு மேடம். பெங்களூருக்கு பயிற்சி வந்துருச்சு. ஏற்கனவே எனக்கு முன்னாடி பாபராஜன் பேசினாங்க. இதே கூட்டத்தில் பேசினா நிதி ஒதுக்கியாச்சு குஜராத்துக்கு. அந்த நிதி 4 மாசம் ஆச்சு. ஏன் வரைக்கும் குஜராத்துக்கு கூட்டி போகலாம் மேடம்? அது யாரோட பொறுப்பு மேடம்? வட்டார அளவில் கேட்டால் இவங்க இணைய இயக்குநரை கேளுங்க, இல்லை டிடிஐ கேளுங்கிறாங்க. இவங்களை கேட்டால் உங்கள் டாக்கு பண்ணிட்டு ஒதுக்கியாச்சுக்கிறாங்க. இப்போ இதில் எங்கே மேடம் தவறு நடக்குது? ஏன் அந்த விவசாயிக்கு அந்த பயிற்சியை கூட்டி போய் நம்ம வாங்கி கொடுக்கல? மறு நிதி வந்துருச்சு. இப்போ எதுக்கு மேடம் கொண்டு போக போகிறாங்க? பாக்கி எல்லா பிளாக்லும் போயிட்டாங்க மேடம். பாக்கி 12 பிளாக்லும் அந்த நிதியை செலவு பண்ணியாச்சு. குன்னடாவில் மட்டும்தான் தொடர்ந்து புறக்கணிக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேளாண்மை இணைய இயக்குநர்கள் அந்த குன்னடாவில் உதவி இயக்குநர்கள் வேலை பார்த்தவங்க. அப்போ இன்னும் அந்த இதில் வட்டாரத்தை கூடுதலாக கவனிக்கலாம். என்ன காரணம் தெரியல. அடுத்து அதே மாதிரி அந்த அக்மா நிதியை நாங்களும் ஏற்கனவே மனு கொடுத்துருந்தேன். தோட்டக்கலைத்துறை சம்பந்தமான பயிற்சி கொடுங்க. நாங்கள் என்ன விவசாயி கேட்குறோமோ அந்த பயிற்சி அந்த வட்டாரத்துக்கு ஒதுக்குவது கிடையாது. சம்மந்தம் இல்லாத ஒரு இதுக்கு ஒதுக்கி விட்டாராங்க. அவங்கள கேட்டால் இல்லைங்க அங்கேருந்து வர்றதாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். ரெண்டாவது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தான் ஏற்கனவே கூட அன்னைக்கு கருத்தரங்களை கூட மாவட்ட ஆட்சியர் வருத்தப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் கூடுதல் கவனிக்கணும் மேடம். தோட்டக்கலைத்துறை மூலியமாக பேக் ஹவுஸ் கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு. அந்த நிதி மார்ச் மாதமே முடிக்க வேண்டியது. உங்களுடைய இருக்கையில் தான் அந்த இருக்குன்னு தகவல் வருது மேடம். அது எல்லா விவசாயிகளும் பயனடைவாங்க. இருக்கையில் இருக்கு கையெழுத்தாச்சு தகவல்லாம் வராதா? அப்டேட்டடா வரணும். இல்ல நீங்க கையெழுத்து போடாம மேடம் விவசாயிகளுக்கு பணம் போமா? நீங்க கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு தகவல் வராதா உங்களுக்கு? வரவே இல்லை மேடம். நான் என்ன பண்றது? இல்ல எனக்கு கேட்கல மேடம். எனக்கு அந்த ஸ்கீம்ல என் பேர் இல்லாம கிடையாது. மற்ற விவசாயிகள் இருக்காங்க மேடம். எல்லா பிளாக்ல இருக்காங்க மேடம். எல்லா விவசாயிகளும் வரும்போது ஒரு அப்டேஷனோட வரணும். போட்டாங்களா இல்லையா அப்படின்ற அப்டேஷனோட வரணும். ஓகேங்களா மேடம்? காலையிலே பிசி சார் கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நியூஸும் கிடைச்சிச்சு மேடம். ஆனால் இந்த வரைக்கும் கிடைச்சிருப்பா உங்களுக்கு? எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் மாறுதல் பண்றதே உங்களுக்கு தெரியுது. நான் என்ன சொல்லுங்க, நான் மாறுறதுக்கு போறேன் அப்படின்றதே உங்களுக்கு தெரியுது. நான் என்ன அப்படி சொல்ல மேடம். நான் நீங்க அப்டேட்டடா இருப்பீங்க. என்ன சொல்லுங்க? அப்டேட்டடா மேடம். நீங்க உங்களுக்கு தேவையான மேடம் சொல்லிட்டேன். அடுத்து மேடம் இருக்க போதாச்சும் அந்த இது குளத்தூர் கிள்ளுக்கோட்டை வருவாய் ஆய்வாளர் ஆஃபீஸர் டீம் போனதே சொன்னேன் மேடம். நீங்க அந்த ஆஃபீஸர் கேட்டீங்க பொதுப்பணித்துறையிலிருந்து. ஆனால் பதில் சொல்லலை. அவங்க ஆளு வரல, பதிலும் வரல. மறு மாசமா அதே கோரிக்கை நான் பேசணும்னு எனக்கே ரொம்ப தர்மச்சங்கமா இருக்கு மேடம். இந்த மாசமாச்சும் நீங்க அதுக்கான ஆஃபீஸர் வந்திருக்காங்க பொதுப்பணித்துறையிலிருந்து, கட்டுமான பிரிவுல இல்லை அந்த கட்டணம் நல்ல வருவாய் ஆய்வாளர் பணி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா தகுதியா இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட பரவாயில்ல மேடம். நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கட்டணத்தையும் இடிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து நமது வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தான் சென்ற கூட்டத்திலே சொன்னேன் மேடம். கீரனூர்ல தனியார் கடையில் வேளாண் விளைபொருள் கொள்முதல் பண்றாங்க. யாருமே ஏற்றாண்டு தலைசு வைக்கிறதில்ல மேடம். அது கொஞ்சம் ஆய்வு பண்ண சொல்லுங்க மேடம். ஏன்னா கீரனூர்லயே தான் ஏடிஏ போறாங்க. வாரத்துல 4 நாள் மேடம் டிடி சார்னா வராங்க, ஆய்வுக்கு வராங்க. எல்லா விவசாயம் பாக்குறான். அது வழியா தான் போறாங்க. ஆனா அந்த ஏற்றாண்டு தலைசு இருக்கா இல்லையான்னு கடையில பாக்க கிடையாது. குளத்தூர் தாலுகா கீரனூர் மேடம். உரக்கடை இல்லை மேடம். இது வாங்குறாங்க மேடம். கடலா இது எள்ளு தோரை உளுந்தனா வாங்குறாங்க. தனியார் கடை இடையில மோசடி பண்றாங்க மேடம். ஒரு விவசாயி 10 கிலோ தேங்காய் பருப்பு கொண்டு போட்டா 8 கிலோ தான் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். அது எல்லா ஒட்டுமொத்த விவசாயிகளோட இதா இருக்கு மேடம் அந்த கோரிக்கை. அடுத்து நமது வேளாண் பொறியியல் துறைக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் மேடம். நானே இந்த கோரிக்கை எழுதி வச்சிருந்தேன். இன்ன வரைக்கும் சொல்லலன்னு சார் முன்னாடியே சொல்லிட்டாங்க. திறந்த வழி கிணறு அமைப்பதற்கு 2.5 லட்சம் ரூபாய் மானியம் வருதுன்னு. நல்ல விஷயம் மேடம். ஆனா அந்த 2.5 லட்சம் ரூபாய் மாவட்டத்துக்கு ஒரு கிணறா இல்ல ஒரு வட்டாரத்துக்கு ஒரு கிணறான்னு சார் கொஞ்சம் தெளிவா சொல்லல. கூட்டத்தோட இறுதியில சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம். ஒரு வட்டாரத்துக்கு யாராவது ஒரு கிணறுங்கிற பார்த்தா மேடம். 12 வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சாலும் ஒரு 1000 கிணறாச்சும் இருக்கு மேடம்.
அது ரொம்ப வளர்ச்சியான பகுதி, போர் கிடையாது. அதனால எங்க வட்டாரத்துக்கு கூடுதலாக அந்த நிதியை வாங்கி தரணும்னு கேட்டுக்கிறேன் மேடம். லாஸ்ட் கடைசி கோரிக்கை நம்ம கூட்டுறவுத்துறை தான். இதுக்கு முன்னாடி இந்த ஜேஆர் சார் வந்து இது கொடுத்தாங்க மேடம், ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் பற்றி ஒரு புத்தகம் கொடுத்தாங்க மேடம். அந்த புத்தகம் அடுத்த கூட்டத்தில் இங்கே எல்லா விவசாயம் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் நம்ம வாங்கி கொண்டு கொடுக்குற அடங்களுக்கு தக்கன பைப்பினை தரது கிடையாது. எந்த ஒரு விவசாயிக்கும் முக்கியமான விவசாயம் மட்டும் கொடுத்துட்டு அவங்க 5 ஏக்கருக்கு அடங்கல் வாங்கிட்டு போனால் 3 ஏக்கர் கூட இதுதான் மேடம் தராங்க, அமௌண்ட்டை குறைச்சு சொல்கிறாங்க. அப்போ இதே அந்த போன இதில் கொடுத்தாங்க மேடம், அந்த புத்தகம் கொடுத்துட்டா அவங்களே விழிப்புணர்வு கலந்துரும் மேடம். பேச வாய்ப்பு வந்து நன்றி மேடம். புதுக்கோட்டை மாவட்ட கல்வி